ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பெண் முடங்கி கெடுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வேணும். சாதாரண சொல்ல வீடு ஒய்ஃப் என்ன செய்யற, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான் கஷ்டமான விஷயம். நாளும் கிழமை நலிந்தோரு கிளை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்கள் கிளை. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்க்கணும். அவருக்கு டீ லைட்டா போடணும், இவருக்கு திக்கா போடணும், அவர் ஸ்ட்ராங்கா போடணும், சீனிலாம் போடும். ஒரே வீட்டில் 7 பேருக்கு டீ போடுற பக்குவம் யாருக்கு இருக்கு? அவங்களுக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் வேணாமா? வேணும். அதெல்லாம் நாங்கள் சின்ன நாங்களே எங்களை படம் எடுத்து மகிழ்ந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு வராங்க. எந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா? குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு அவ்வளோ சுமையை கொண்டு வரல, சாதாரணமாக கொண்டு போயிட்டு எடுத்து பார்க்குறோம். என்னைய உலகம் புலாக செஞ்சு இன்னைக்கு அங்கங்கே பார்த்து பாராட்டுறாங்க பார்த்தீங்களா? அது யாரை கொண்டு வந்தது? அதனால சொல்கிறேன், உங்களுக்கு மகிழ்வதற்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அன்னப்பறவை மாதிரி தேர்ந்தெடுத்தா இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதனால் எல்லா இதுலேயுமே ஒரு நன்மை. ஏன்னா உலகமே இருமையில் தான் இயங்குது. நண்பன் எதிரி, கணவன் மனைவி, இரவு பகல் இருமையில் தான் இருக்கு. அது மாதிரி ஒரு விஷயம் எடுத்தால் நல்லது கிட்ட தான் இருக்கும். நீங்கள் நல்ல மட்டும் தேர்ந்தெடுத்துக்குங்க. வாழ்க்கை நினைச்சு விதம்பிறாங்க. கடந்த காலம்